Good afternoon students, welcome to our computer applications class. Last class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா text area tag பத்தியும் then chapter 13 ல introduction பார்த்தோம். Cascading style sheets னா okay வா இப்ப பாடிக்குள்ள இருக்கிற main contents க்கு you have to apply the uniform style for all the எந்த tag யூஸ் பண்ணாலும் நீங்க ஒரு uniform style கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க style tag யூஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்க ஓகேவா லைக்வைஸ் இப்போ என்ன பண்ண பார்க்க போறோம்னா அந்த சைட் பைட் ஸ்டைல் ஷீட் இப்போ இந்த அது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஸோ சைட் பைட் ஸ்டைல் ஷீட்ஸை இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேவா சைட் பைட் ஸ்டைல் ஷீட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா C for cascading, S for style and then again S for sheets ஓகேவா cascading style sheets ஓகேவா ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க சைட் பைட் ஸ்டைல் ஷீட்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னு சொல்லலாம் ஓகேவா இதில் என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் HTML-ல ரைட் ஆகணும் அதாவது எந்த ஸ்டைலில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலரு ஃபாண்ட்னுடைய ஸ்டைலு அடுத்து பேஜஸ்க்கு இடையில ஸ்பேசஸ்ஸு பார்டர் கலரு பேக்ரவுண்ட் இமேஜு இந்த மாதிரி நிறைய வெப்பேஜில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் கண்ட்ரோல் தட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸில் நீங்கள் எல்லா ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு செப்பரேட் ஃபைலாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிறாங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரியா வெப்பேஜஸ் யூஸிங் அதாவது என்ன அப்படின்னா இதை அண்ட் இன்க்ளூட் இட் இன் யுவர் வெப்பேஜ் நம்மளோட HTML டேக்ல நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்பேஜ்குள்ளேயும் அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் ஓகேவா ஸோ செப்பரேட் ஃபைல் ஷுட் பி சேவ் வித் எக்ஸ்டென்ஷன் .css அப்போ அந்த செப்பரேட் ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டைலில் அதை என்ன அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து HTML டாக்குமெண்ட்டை .htmlன்னு சேவ் பண்ணுவீங்க அப்போ சிஎஸ்எஸ்ங்கிறது ஒரு செப்பரேட் ஸ்டைலை வந்து HTML டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்போ அந்த செப்பரேட் ஸ்டைலுக்கான சோர்ஸ் கோடை நீங்கள் டைப் பண்ணிட்டு யூ ஹாவ் டு சேவ் தட் சோர்ஸ் கோட் அஸ் ஃபைல் நேம் .cssன்னு சேவ் பண்ணும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலை இந்த டாக்குமெண்ட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் பாருங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் ஓகேவா இந்த வருஷமும் 2019 இந்த 2 இயர்ஸில் இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மெயின்டைனபிலிட்டி ஓகேவா சிஎஸ்எஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் அஸ் செப்பரேட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் செப்பரேட்டாக இருந்ததுன்னா அப்போ அதனுடைய ஸ்டைலு அப்பியரன்ஸு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்க தேவையில்லை கம்மியான எஃபர்ட் எடுத்தாலே அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் சிஎஸ்எஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ரீயூசபிலிட்டி ஓகேவா ஸோ சிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டைலை வந்து என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் HTML பேஜஸ்க்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்தது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா the tags in web pages are well organized with style specifications and therefore it is easy to understand ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா வெப் பேஜஸில் யூஸ் பண்ணியிருக்கிற டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் கொடுத்துருக்கிற ஸ்டைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ சிஎஸ்எஸ்னுடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மெயின்டைனபிலிட்டி ரீயூசபிலிட்டி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் டியூயினோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்க ஹேக்கான் வியாம் லீ அதாவது என்ன அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து யார் வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கான் வியாம் லீ அப்படிங்கிறவர் அக்டோபர் 10 1994 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணி அதாவது W3C கன்சார்டியம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒர்க்கிங் குரூப்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க்கிங் குரூப்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த சிஎஸ்எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்க சிஎஸ்எஸ் ஸ்டைல் டெஃபினிஷன் ரூல்ஸ் அப்போ அதுக்குன்ட்டு டெஃபினிஷன் இருக்கணும் ரூல்ஸ் இருக்கணும் அப்போ தான் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் சிஎஸ்எஸ்க்குன்ட்டு ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு சோர்ஸ் கோடு வந்து நம்மளால எழுத முடியும் அப்போ அதனுடைய ரூல்ஸ் என்னங்கிறது தான் இப்போ படிக்க போகிறோம் கவனிங்க the body of the style sheet consists of the series of rules ஓகேவா அப்போ ஸ்டைல் ஷீட்குள்ளே கொடுக்குற பாடியில் நீங்கள் என்ன இருக்குது ரூல்ஸ் இருக்குங்கிறாங்க செலக்டர் டிக்ளரேஷன் ஓகேவா செலக்டரில் என்ன யூஸ் பண்ணுவீங்க HTML டேக் யூஸ் பண்ணுவீங்க டிக்ளரேஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து இதுதான் ஃபார்முலா ஓகேவா வாட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் த சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுதணும் ஓகேவா ஃபார்ம்லாம் கேட்கலாம் சின்டாக்ஸ்ன்னு கேட்கலாம் ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டெஃபினிஷன் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் இதை தான் நீங்கள் எழுதணும் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டிக்ளரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் பார்ட்ஸ் என்னென்ன செலக்டாரு
ஒன்று வந்து செலக்டார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெண்டு மேஜர் பார்ட் இருக்கு. ஒன்று செலக்டார் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிக்ளரேஷன். அதாவது எந்த டேக்குள்ள நீங்க ப்ராப்பர்ட்டிஸை அதாவது ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் எந்த டேக்குக்கு நீங்க கொடுக்க போறீங்க, அதாவது அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் எந்த டேக்குக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க HTML டாக்குமெண்ட்ல அப்படிங்கிறது தான் டிக்ளரேஷன். அது என்ன டேக் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது செலக்டரை யூஸ் பண்ணி நீங்க கொடுப்பீங்க. ஸோ கீழே அதை பற்றி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, பாதர் பண்ணிக்காதீங்க. லிசன், த செலக்டர் ரெஃபர்ஸ் அண்ட் HTML டேக் இன் விச் யூ வாண்ட் டு அப்ளை தி ஸ்டைல். ஓகேவா? எந்த டேக்குக்கு நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து செலக்டர்ல போய் HTML டேக் நீங்க கொடுப்பீங்க. The declaration is the block of code contain style definition. Declarationங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு block of code. ஏன்னா curly bracesனாவே என்ன அப்படின்னா அதுக்குள்ள ஒரு block of code நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஒரு block curly braces இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், இதுல ஸ்டார்ட் ஆகி இதுல முடியுது அப்படின்னா this is one block. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். அதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. it should be surrounded by curly braces. அப்போ ஒரு block of codeங்கிறது இந்த கான்செப்ட்னு இல்லை, எந்த ஒரு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் ஒரு பிளாக்னாவே அது curly bracesக்குள்ள தான் வரும். பைத்தான்ல மட்டும்தான் curly braces யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ மற்றபடி மேக்ஸிமம் லாங்குவேஜஸ்ல block of code must be surrounded inside the curly braces. ஓகேவா? அந்த கோட்ஸ் எல்லாமே அந்த curly bracesக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. யூ கேன் இன்க்ளூட் எனி நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஈச் செலக்டர். ஓகே, ஒவ்வொரு செலக்டருக்கும் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி செப்பரேட் ஆயிருக்கணும், செமிகோலனில் செப்பரேட் ஆயிருக்கணும். ஓகேவா? மஸ்ட் பி செப்பரேட்டட் பை செமிகோலன். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர்ட்டி நேம் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி செப்பரேட்டட் பை கோலன். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி நேமும் அதனுடைய வேல்யூவும் கோலன் கொடுத்துருக்கணும், எண்டில் என்ன இருக்கணும், செமிகோலன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈச் டிக்ளரேஷன் ஷுட் பி டெர்மினேட்டட் பை அ செமிகோலன். ஒவ்வொரு டிக்ளரேஷனும் செமிகோலன்ல டெர்மினேட் ஆயிருக்கணும். ஓகேவா? இதுதான் அதனுடைய ரூல்ஸ். ஓகேவா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிசன், என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேகுக்கு நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க, இங்க P டேக்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ பேராகிராஃப், அதாவது HTML-ல ஏதாவது பேராகிராஃப் கொடுத்து அதில் ஏதாவது கண்டென்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ இங்கே நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணீங்களோ அது வந்து எங்கே போகும், HTML டாக்குமெண்ட்ல இருக்கிற பேராகிராஃப்க்கு அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஓகேவா? தட் இஸ் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு செப்பரேட் ஃபைல். CSS நம்ம என்ன பண்றோம், செப்பரேட் ஃபைலாக தான் ஸ்டோர் பண்றோம். HTML டாக்குமெண்ட்டுங்கிறது இன்னொரு செப்பரேட் ஃபைல். ஓகேவா? ஸோ ரெண்டு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த CSS கான்செப்ட்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. ஸோ அப்போ அந்த P டேக்ல ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாக் ஆஃப் கோட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித் curly braces. நம்ம ரூல்ஸ்ல படிச்சுட்டு தான் வந்தோம். லெசன் பண்ணுங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ், ஓகேவா? என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட் சைஸ் கோலன். ப்ராப்பர்ட்டிஸும் வேல்யூஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை கோலன். கோலன்னா ரெண்டு டாட், செமிகோலன்னா ஒரு டாட் ஒரு கமா, ஒரு புள்ளி வச்சு கமா. சரியா? ஸோ பாருங்க, 16 PT கொடுத்துருக்காங்களா, 16 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிக்ளரேஷனும் செமிகோலன்ல எண்ட் ஆகும். திஸ் இஸ் கோலன் அண்ட் திஸ் இஸ் அ செமிகோலன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கலர் ரெட். கலர் என்ன கொடுத்துருக்காங்க, ரெட். நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கோலன் போல்டு. ஓகேவா? ஃபாண்ட் வெயிட் என்னது, கோலன் போல்டு. curly braces க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கவனிங்க, இதுதான் டிக்ளரேஷன். அப்போ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போறீங்க, பேராகிராஃப் டேகுக்கு எங்க HTML டாக்குமெண்ட்ல ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு அப்ளை பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ், தீஸ் ஆர் யுவர் வேல்யூஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் செப்பரேட்டட் பை கோலன் அண்ட் ஈச் டிக்ளரேஷன் வில் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன். பிளாக் ஆஃப் கோட் வில் பி என்க்ளோஸ்ட் வித் curly braces. புரிஞ்சுதா? ஸோ இதை தான் வந்து நம்ம ரூல்ஸ்ல பார்த்தோம், அதுபடியே நம்ம எக்ஸாம்பிளும் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ லிசன் பண்ணுங்க. இந்த எபோ எக்ஸாம்பிள் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபைன் டு P tag. ஓகேவா? ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்கோம், P tagக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறம் whenever you use P tag the contents will be displayed with modified properties. நீங்க எங்கெல்லாம் P tag யூஸ் பண்றீங்களோ அப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ரெட் கலர்ல டிஸ்ப்ளே ஆகும், போல்டுனா தடிமனா டிஸ்ப்ளே ஆகும், எழுத்துக்கள் எல்லாமே தடிமனா இருக்கும், சைஸ் வந்து 16 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, if you want to use the above style definition as an internal style then it should be specified within style or style tag. இதே இன்டர்னல் ஸ்டைலில் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்டைல் டேக், அதாவது ஓப்பனிங் ஸ்டைல் டேக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இதெல்லாம்
எல்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு க்ளோசிங் ஸ்டைல் டேக்ல யூஸ் பண்ணுவீங்க. பிளாக் இன் ஹெட் செக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டைல் டேக் எதில் யூஸ் பண்ணுவோம்? லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டு தான் வந்தோம், ஹெட் செக்ஷனில் யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ அதாவது இன்டர்னல் ஸ்டைலாக அப்ளை பண்ணோம்னா, இதே எக்ஸ்டர்னல் ஸ்டைலாக கொடுக்கணும்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு செப்பரேட் ஃபைலாக தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். சரியா? கிரியேட் பண்ணி ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்து .cssன்னு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கவனிங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் த எபோவ் டெஃபினிஷன் ஃபார் யூசிங் ஆல் யுவர் வெப் பேஜஸ், இதே டெஃபினிஷனை எல்லா வெப் பேஜஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எபோவ் கூட என்ன பண்ணணும்? ஒரு செப்பரேட் ஃபைலாக .css வச்சு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிசன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். CSS frequently using text format